குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 25 நிமிடம். திதி இன்று இரவு 8 மணி 54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 49 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாம யோகம் இரவு 9 மணி 41 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 8 மணி 54 வரை கரசேகரணம், பின்பு வணிசேகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 49 வரை சதயம், அதன் பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு எல்லோரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள். அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவர் அவர்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கரிநாள் இருக்கு. இந்த கரிநாள் அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கேன். கரிநாள் அன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்லி, என்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன். இந்த கரிநாள் வர இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் முருகர் துர்கை அதை தான் செய்வாங்க. ஆனா மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் கரிநாள் வரக்கூடிய இந்த நாள்ல கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாளுக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். என்ன பிரச்சனை தீரும்? எல்லாருக்கும் தெரிந்தது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா கடன், அதே மாதிரி குடும்பத்துல சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை, இது எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு அது இருக்கு. அதனால இன்னைக்கு கரிநாள் அப்படின்றதுனால கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு இந்த கருவேப்பிலை சாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. செய்யும் ஒவ்வொரு கரிநாளுக்கும் செய்ய செய்ய எல்லாரும் நினைச்சுக்கினாங்க கரிநாள்னா நல்லதே செய்யக்கூடாதுன்னு. உண்மையிலே கரிநாள் அன்னைக்கு நீங்க இதை செய்து பாருங்க. உங்க வீட்டுல சந்தோஷம் பல மடங்கு பெருகும். பணவரவு நல்லா இருக்கும். பித்ரு சாபம் நீங்கும். கடன் தொல்லை நீங்கும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த கரிநாள். அதனால இந்த கருவேப்பிலை சாதத்தை செஞ்சு கொடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்க. நீ கடன் தீர்க்கக்கூடிய நாள். குளிகை நேரத்துல செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்துல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு இன்னைக்கு கொடுங்க. குளிகை நேரத்துல கொடுங்க. கிடுகிடுன்னு உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அதே மாதிரி நகை அடமானம் இருந்ததுன்னா அந்த அடமானத்துக்கு குளிகை நேரத்துல கொண்டு போய் வட்டி பணத்தை கட்டுங்க, இல்ல கொஞ்சம் அசலை கட்டுங்க. விரைவில் நகையை மீட்டு எடுத்துருவீங்க. சரி, நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த பித்ரு தோஷம் உள்ளவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பித்ரு தோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய கோவில் நிறைய பேருக்கு இப்போ பித்ரு தோஷம்ன்றது நிறைய பேருக்கு இருக்கு. அதனால அது எங்கு சென்று வழிபாடு செய்தால் அந்த பித்ரு தோஷம் விலகும் அப்படின்ற பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் புத பகவான். பித்ருதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய கோவில். பித்ருதோஷம் உள்ளவர்கள் மட்டும்தான் வழிபடணும்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா நிறைய பித்ருதோஷம் உள்ளவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா
ராமேஸ்வரம் போனோம், கயாவுக்கு போய் அங்க இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அவ்வளவு தூரம் போக முடியாதவர்கள் என்ன செய்வாங்க? இப்ப காசிக்கு போய் செய்யணும்னா போக முடியுமா? கயாவுக்கு போய் செய்யணும்னா செய்ய முடியுமா? பண தேவை இல்லையா? அதனால அங்க நீங்க இருக்கிற இடத்துலயே இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே நிறைய கோவில்கள் இருக்கு. அப்போ அது வழிபட வேண்டிய இடம் எது அப்படின்னா, திருச்சியில இருந்து கரூர் செல்லும் சாலையில அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில். அங்கு உள்ள நவக்கிரகங்களை வழிபட்டாலே பித்ருதோஷம் நீங்கும். இது உண்மையிலே அங்கு உள்ள மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அதீதமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஏன் பிரசித்தி பெற்றது அப்படின்னா, ஒவ்வொரு நவ கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு உரிய தேவியருடன் காட்சி தருகிறார். இங்க இதுக்கு ஒரு கதையே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நாகம நாயக்கர் என்பவர் திருதோஷம் நீங்கிறதுக்காக காவிரி கரையில காசி விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சிக்கு கோயில் கட்டினாராம். கட்டி அனைத்து தோஷங்களும் நீங்க தேவியருடன் நவ கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பலன் அடைந்தாராம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆலமரங்கள் இப்பகுதியில நிறைய இருந்துதான். அதன் பழங்கள் கீழே விழுந்து அந்த பழம் ஊரானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா அதாவது பழம் ஊர் ஆனது அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு பேரு பழவூர் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பழவூர் ஆனது இப்போது பழூர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் பேரு. அதனால இந்த ஆலயத்துக்கு சென்று நவ கிரகங்களை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்றது அந்த ஊர் மக்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது. பக்தர்கள் இங்கு சென்று வழிபட்டால் இந்த நவ கிரகத்தை அவரவருடைய தேவியருடன் இருப்பதால் இங்கு விரைவில் இந்த பித்ருதோஷம் நீங்குகிறது அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால திருச்சி சைட்ல உள்ளவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய பித்ருக்கடன் பித்ருதோஷம் இதையெல்லாம் விலக இங்கு போய் வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது இங்க இன்னைக்கு வழிபாடு கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்றது இன்னைக்கு வெறும் வசம்பும் அது கூட லவங்கம், அந்த லவங்க பட்டை அப்படி இல்லைன்னா லவங்கம் அது கூட சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல நிறைய பேரு பூஜை பண்ணுவாங்க. வீட்டுல காலையில எழுந்து பூஜை செய்வாங்க. ஏன்னா மற்ற மாசம்லாம் காலையில யாரும் ஏஞ்சிக்க மாட்டாங்க. இந்த கார்த்திகை மாசத்துல இருந்தே தை மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு வீடு தொடச்சி சாமி கும்பிட்டு, ஏன்னா மாலை போடுறவங்க இருக்காங்க, அது மாதிரி பாசுரம் படிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த நேரத்துல இந்த பூஜையையும் நீங்க செய்யலாம். என்ன பூஜை? மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏவல் பில்லி சூனியம் செய்வின கோளாறு நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு யந்திரம், அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் வாங்கி பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனுடைய பலனே என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பலன் அது கொடுக்கும். அதான் உண்மை. சரிங்களா? பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதே மாதிரி வீட்டுல பொருளாதார நிலை மேலோங்கும். குலதெய்வ வீட்டுக்கு வந்தாலே என்ன, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அதனால அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. வியாபாரம் இது வியாபார ஸ்தலத்துல கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்கள்ல வைக்கலாம். இதை வச்சு பூஜை செய்யும் போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அரசு சார்ந்த பணிகளால் ஆதாயம் ஏற்படும். மனதுல சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்றது ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இழுவரியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீர்கள்.
சமூக பணிகள்ல புதுமையான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல திறமைகள்லாம் வெளிப்படும். கடன் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுகமான விஷயம் அப்படி கூட சொல்லலாம், சிற்றின்ப விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு அதீதமான ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சில திருப்பங்கள் உண்டாகும். புதிய செயல்கள்ல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். பக்கத்து வீட்டினர் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி வேலையில புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வீடு மனை விற்பனையில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். வரவு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். பொதுமக்கள் பணியில பொதுத்துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திர தடை தாமதம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வேலை சம்பந்தமான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வீடு மனை சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கால்நடை விற்பனை, விவசாய துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசையன் 5 அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி நிலம் சார்ந்த வேலையில இன்னைக்கு, அதாவது விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். வியாபாரத்துல லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் சகோதரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. எழுத்து சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். கலை சார்ந்த துறைகளில் நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தடை தாமதம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும்.
அதிசய செய் மேற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கின்ற ஒரு நாள். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய பணிகள்ல நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவைகளை எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் எடுக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் கைகூடும். வெளியூரிலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலையில ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாரா சில உதவிகர மூலம் இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தருணம். தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல ஆன்மீக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிக ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே போல் நல்ல ஒரு உணவு விஷயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும். நிர்வாகத்துறையில அதிகாரம் மேம்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் அகலும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வர்த்தகம் தொடர்பான செயல்பாட்டுல வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அடுத்தவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறையில மேன்மை ஏற்படும். ஆன்மீக துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் கவலை எல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோக பயணங்களால் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு எல்லாம் இன்னைக்கு இருக்கும். கால்நடை துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு கவனத்தோடு செயல்படுங்க. எண்ணிய சில வேலையில நிறைய மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க. இன்றைய நாள் பிரயாணம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை.
புரட்டாதி நட்சத்திரக்காரர் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நீங்க செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. கற்பனை துறை, கலைத்துறை, இதை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளா ஏற்படும். வியாபாரத்துல சாதகமான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். உத்தியோக சம்பந்தமான வேலையில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கணும். பொறுமையோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அசு நிறம், மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.